கிறிஸ்துவுக்குள் பிரியமான எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரிஸ் நேயர்களே, மற்றும் ஒரு பாடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த காலாண்டின் 12வது பாடத்தை படிக்கும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த பாடத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்புள்ள தகப்பனே, இந்த நல்ல மாலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கர்த்தர், நாங்கள் இந்த பாடத்தை படிக்க தேவரீர் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நேரத்திலும் இந்த பாடத்தின் வாயிலாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இவளை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த 12வது பாடத்தினுடைய தலைப்பு அவரை அறிவியுங்கள் என்ற தலைப்பின் கீழாக நம்ம இந்த வாரத்திலே படிக்க இருக்கிறோம். இதுவரைக்கும் கடந்த 11 வாரங்களும் நம்ம படித்த காரியம், தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை வளர்ப்பதற்கு நாம் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும், தேவனோடு கூட நாம் எப்படி தேவனுடைய திட்டத்தில் இணைந்து அவருக்கும் நமக்கும் உள்ள உறவை வளர்த்து அவருடைய ரட்சிப்பின் திட்டத்திற்குள்ளாக நாம் சேர வேண்டும் என்கிற அந்த கருத்தை அடிப்படையாக கொண்டு கடந்த 11 வாரங்களின் பாடத்தை நாம் படித்தோம். அப்படி நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு பலப்படுகிற பொழுது, அந்த நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு சீராய் இருக்கின்ற பொழுது, அடுத்த கட்டமாக நமக்குள்ளாக என்ன நடக்கும் என்பதை தான் இந்த வார பாடத்தில் 12வது பாடத்தில் படிப்போம். இப்போ தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு பலப்படுகிற பொழுது நாம் ஆண்டவரோடு நெருங்க அந்த அனுபவத்தை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு காரியம் நமக்குள்ளாக ஏற்பட வேண்டும் என்பது தான் இந்த வார பாடத்தினுடைய தலைப்பாக இருக்கிறது. அவரை அறிவியுங்கள் என்று நம்ம படிக்க போகிறோம். இந்த வார பாடத்தில் அவரை அறிவிப்பது என்றால் என்ன, அந்த அறிவிப்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சபையாருக்கு நாம் எப்படி தேவனை பற்றி அறிவிக்கக்கூடும், அல்லது நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு என்ன, தேவனை அறிவிக்கின்ற அந்த ஊழிய பணியிலே நம்மளுடைய பொறுப்பு என்ன என்பதை இந்த வார பாடத்தில் படிப்போம். மனநவசனமாக ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்தே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் என்று ஏசாயா பக்தன் இங்கே எழுதுகிறார். இப்போ இந்த மனன வசனத்தினுடைய அடிப்படையை நாம் பார்க்கிற பொழுது, அவரை அறிவிக்க வேண்டுவதற்கான நோக்கம் என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவருடைய ஊழியத்தை பற்றியும் அவருக்கும் நமக்கும் உள்ள உறவை பற்றியும், அவரை நான் எப்படி அறிந்து கொண்டேன் என்கிற அனுபவத்தை பற்றியும் மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கான நோக்கம் என்ன என்பதை இந்த மனநவசனம் நமக்கு கூறுகிறது. எதற்காக அவரை நான் அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால், அவரை அறிய வேண்டிய கட்டாய நிலையிலே பாவ உலகம் இருக்கிறது. பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்தால் ஒழிய அவர்களுக்கு ரட்சிப்பு இல்லை. ஆகவே தான் இந்த மனநவசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாடத்தினுடைய துவக்கத்தில் ஒரு போதகருடைய அனுபவத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு போதகர், அவர் வேகமாக தன்னுடைய ஆலயத்திற்கு அவர் செல்லுகிறார். செல்லுகின்ற வேளையிலே அவருக்கு முன்பதாக வந்த வாகனத்தில் ஒரு நபர் அந்த வாகன ஓட்டி சற்று குறுக்கே வந்து விட்டார். இந்த போதகர் அவர் மீது எரிச்சல் அடைந்தவராய் சில காரியங்களை அவரிடத்தில் பேசுகிறார். அந்த நபர் கடைசியில் எங்கே வருகிறார் என்று சொன்னால், போதகர் ஆலயத்துக்கு வருவதற்கு முன்பதாகவே அந்த நபர் வந்து விட்டார். அப்போ இந்த போதகர் அவரை பார்க்கின்ற பொழுது, எவ்வளவுதான் அவர் சத்தியத்தை பிரசங்கித்தாலும் அவருடைய நடைமுறை வாழ்க்கையிலே கிறிஸ்துவனுடைய அன்பை பிரதிபலிக்கவில்லை, அல்லது அந்த போதகருக்கு இருந்த வேத அறிவு அந்த அனுபவத்தின் வாயிலாக வெளிவரவில்லை என்பது தான் நம்ம இந்த கதையின் மூலமாக அல்லது இந்த அனுபவத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது. இப்போ ஒரு விசுவாசியாக உங்களுடைய செயல்கள் மற்றவர்களிடம் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை உங்களால் ஒருபோதும் கணிக்க முடியாது. தேவனை அறிகின்ற அறிவிலே வளர்ந்த பிள்ளைகள், தேவனை அறிந்த பிள்ளைகள், தேவனுடைய நாமத்தை தரித்திருக்கிற பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் என்று உலகத்தாரால் அழைக்கப்படுகிற பிள்ளைகள், அவருடைய செயல்கள், அவருடைய தீர்மானங்கள் உலகத்தின் மீது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். ஆகவே
அவரை அறிவிப்பது என்பது சத்தியத்தின் ஆழத்தை ஜனங்களுக்கு காட்டுவதை காட்டிலும் வாழ்க்கையின் நடைமுறையிலே கிறிஸ்துவை அறிவிப்பது என்பது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். அப்படிப்பட்ட அனுபவங்களை இந்த வார பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது அவர்களுக்கு ஒரு ஊழிய கட்டளையை கொடுத்தார். அதை மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18லிருந்து 20வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க முடியும். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியரையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும். அதற்கு முன்பதாக உலகத்தாரை அவருக்கு சீஷராக்க வேண்டும். உலகத்தாரை அவருக்கு சீஷராக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையின் நடைமுறை வாழ்க்கையை பார்த்த ஜனங்கள் அதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை அவர்கள் பார்க்க வேண்டும். அப்படி தேவனுடைய அன்பை என்னுடைய குணங்களிலே காணக்கூடிய ஜனங்கள் என்னுடைய குணத்தின் வாயிலாக அவர்கள் ஈர்க்கப்பட்டு அவர்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தியத்தை கேட்பதற்கு வாஞ்சையாய் வர வேண்டும் என்பது தான் தேவனுடைய திட்டத்தில் இந்த ரட்சிப்பின் திட்டத்திற்கான ஒரு வழிவகையாக அது இருக்கிறதை நாம் பார்க்க முடியுது. அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பிரதான ஒரு பொறுப்பை அவர் கொடுத்திருக்கிறார். என்ன பிரதான பொறுப்பு என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள், அவரை ருசித்து பார்த்தவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரிடத்தில் உறவில் இருக்கிறவர்கள் மற்றவர்களையும் தேவனுடைய உறவிற்குள்ளாக அவர்களை கொண்டு வர வேண்டும். ரட்சிப்பின் திட்டத்திலே தேவனுடைய பங்கை அவர் செய்தது போல நமக்கும் ஒரு பங்கு இருக்கிறது, நாமும் அதை செய்ய வேண்டும். சத்தியத்தை அறிகின்ற அறிவிலே நாம் வளர்கிற பொழுது நம்முடைய குணங்கள் மாற்றப்பட வேண்டும். நம்முடைய குணங்கள் மாறவில்லை என்று சொன்னால் நமக்கு இருக்கிற வேத அறிவினாலே எந்த பிரயோஜனமும் இல்லை. சாட்சியாக நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதே மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற போது அவருடைய சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் என்று கேட்ட பொழுது அவர்களுக்கு கொடுத்த பதிலிலே அநேக அடையாளங்களை குறிப்பிட்டு கடைசி கால அடையாளங்களை குறிப்பிட்டு காண்பித்திருப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக 14ஆம் வசனம் சொல்கிறது, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அப்போது இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்காக பாவத்தில் உழண்டு கொண்டிருக்கிற இந்த பூமிக்காக என்ன செய்தார் என்கிற அந்த சுவிசேஷத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை சாட்சியாக வெளிக்காட்ட வேண்டும். அதை வெறும் வாயினால் அறிவிப்பதை காட்டிலும் என்னுடைய வாயினால் நான் அநேக வேத சத்தியங்களை நான் அறிவிக்கலாம், வேதத்தின் ஆழங்களை மகத்துவங்களை நான் அறிவிக்கலாம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையின் குணம் மாறப்படவில்லை, என்னுடைய குணமும் நான் செய்கிற பிரசங்கமும் வெவ்வேறாக இருக்கும் என்று சொன்னால் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தினுடைய முடிவு எப்போது வரும் என்று சொன்னால் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் அவருடைய வாழ்க்கையின் அனுபவம் மூலமாக சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 1வது அதிகாரம் 8வது வசனத்தை முதலாவதும் பிற்பாடு 4வது அதிகாரம் 13வது வசனத்தை பிற்பாடு நாம் தொடர்ச்சியாக வாசிப்போம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் கூறுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். அங்கே நம்ம வாசித்தோம், உலகத்தின் முடிவுக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கும் என்ன அடையாளம் என்று கேட்டபோது ஆண்டவர் சொல்றாரு, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜனங்களுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அந்த சாட்சியாய் நாம் வாழ்வதற்கு தேவன் நமக்கு ஒரு உதவியை செய்கிறார். என்ன உதவி என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் வருகிற பொழுது நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் மாறுவோம். அப்போ நாம் சத்தியத்தை அறிவியாவிட்டாலும் நம்முடைய வாழ்க்கையே சத்தியத்தை அறிவிக்கின்ற ஒரு அறிவிப்பாக மற்றவர்களுக்கு ஒரு கண்ணார காண்கிற ஒரு சாட்சியாய் இருக்கும். எப்படி
பேதுருவும் யோவானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த எல்லா காரியங்களை நாங்கள் கண்ணார கண்டதையும் காதார கேட்டதையும் எப்படி எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியும் என்று சொன்னது போல அப்போஸ்தலர் 4:13 நான் வாசிக்கிறேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள் என்று அங்கே பார்க்க முடியுது. அப்படியே நம்ம தொடர்ச்சியாக வாசிக்கின்ற பொழுது அங்கே வரும் இந்த வசனங்களில் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எப்படி எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியும் என்று அங்கே சொல்லப்பட்டு 16ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே, அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாதே அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை நம்ம பார்க்க முடியும். அப்படியே வாசிக்கின்ற பொழுது அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் கண்ணார கண்டதையும் காதார கேட்டதையும் எங்களால் அறிவியாமல் எப்படி இருக்க முடியும்? அப்போ சாட்சியாக என்று நாம் சொல்லுகிற பொழுது அவரை அறிவியுங்கள் என்று ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். எப்படி நாம் அறிவிப்பது? அதனுடைய வாழ்க்கையின் சாட்சியின் மூலமாக அவரை அறிவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கோம். அதை ஒரு கட்டாயமாக அல்ல, தேவனுடைய வல்லமையினால் தேவனுடைய உதவியினாலே நாம் அவரை அறிவிக்க வேண்டும் என்று வேதத்தில் நம்ம வாசிக்க முடியும். மத்தேயு 9வது அதிகாரம் 36வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே என்ன காரியத்தை குறித்து பார்க்கலாம் என்று சொன்னால், மத்தேயு 9வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான் என்று அங்கே பார்க்க முடியும். அப்போது இந்த திமிர்வாதக்காரனாக இருந்தாலும் சரி அல்லது யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய அந்த அற்புதங்களை கண்ட ஜனங்கள், அவருடைய பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள் உடனடியாக மனம் மாறினார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். அதே தான் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நாம் இந்த சத்தியத்தை கட்டாயத்தினால் அல்ல, அது ஆண்டவர் ஒருபோதும் தம்முடைய ஜனங்களை கட்டாயப்படுத்துகிற ஒரு தேவன் அல்ல. இந்த பாவத்தை இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் அவரிடத்தில் சொன்னார். ஆனாலும் அவர்களை கட்டாயப்படுத்தவில்லை. அவர்கள் மனப்பூர்வமாக தேவன் மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு திட்டமாய் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அம்மையார் அவர்கள் அங்கே சொல்லுகிற பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், மனிதர்கள் தம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களை வற்புறுத்துவது கிறிஸ்துவின் ஊழியத்தின் ஒரு பகுதி அல்ல. ஒருபோதும் கிறிஸ்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று யாரையும் வற்புறுத்தவில்லை. சாத்தானும் அவனுடைய ஆவியால் தூண்டப்பட்ட மனிதர்களுமே மனசாட்சியை கட்டாயப்படுத்த முயல்பவர்கள். நம்முடைய பணிகளை மதிக்காதவர்களையோ நம்முடைய கருத்துக்களுக்கு எதிராக செயல்படாதவர்களையோ காயப்படுத்த வேண்டும் அல்லது அழிக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இருக்குமானால் நம்மிடம் சாத்தானின் ஆவி இருக்கிறது என்பதற்கு அதைவிட உறுதியான ஆதாரம் வேறு எதுவும் இருக்க முடியாது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போது எப்படி தேவன் அவருடைய ரட்சிப்பின் திட்டத்தை மனித குலத்தின் மீது கட்டாயப்படுத்தி திணிக்கவில்லையோ, ஆனால் அந்த ரட்சிப்பின் திட்டத்தினுடைய முக்கியத்துவத்தையும் பாவத்தின் கொடூரத்தையும் இந்த பூமியில் நாம் பார்க்க முடிகிறது. ஆகையால் அவர் இந்த ரட்சிப்பின் திட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு போதுமான அளவிற்கு பல சான்றுகளோடு நம்முடைய முன்னோடிகளுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கின்ற பொழுது, இந்த வேதாகமத்தை படிக்கின்ற பொழுது, தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கையை படிக்கின்ற பொழுது ரட்சிப்பின் திட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் அந்த ரட்சிப்பின் திட்டத்திற்குள்ளாக நாம் எல்லாரும் வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அதற்காக கர்த்தர் நம்மை ஒருபோதும் கட்டாயப்படுத்தவில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் என்பது பரலோகத்தில் நடந்த கலகத்திலிருந்து பிசாசு வில தள்ளப்பட்டதிலிருந்து திருச்சபை எப்படி பிசாசானவனால் பாதிக்கப்பட்டது, அந்த பிசாசனுடைய பாதிப்பிலிருந்து இந்த சபை எப்படி வெளியே வந்தது என்கிற அனுபவத்தை, இந்த மீதமான சபையினுடைய அடையாளத்தை 12ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் படிக்க முடியும்.
அதிலும் அந்த கடைசி கால ஜனங்கள் எப்படி பிசாசனுடைய தந்திரத்தை மேற்கொள்வார்கள் என்றால், அவர்கள் சொல்லப்பட்டிருக்க வாசித்த பிரகாரமாக, அவர்கள் ஆட்டுக்குட்டியான தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் சிந்தப்பட்டு அவருடைய நீதி நமக்கு நீதியாக கொடுக்கப்படுகிறது. அந்த தேவ நீதியை பெறுகிற பிள்ளைகளாகிய நாம் தேவ நீதியை பெற்ற பிள்ளைகளைப் போலவும் ஆண்டவருடைய இரட்சிப்பின் திட்டத்திற்குள்ளாக வந்த பிள்ளைகளைப் போலவும் நாம் இந்த பூமியிலே சாட்சிகளாய் வாழும் பொழுது, அது நம்முடைய கீழ்ப்படிதலான வாழ்க்கையில் வெளிவரும் பொழுது, தேவ நீதியை கர்த்தர் எனக்கு நீதியாக கொடுக்கப்பட்டிருக்குது, நீதிமான் ஒருவனும் இல்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் நாம் என்ன செய்தாலும் நம்ம நீதிமான்களாக மாற முடியாது. ஆகவே கர்த்தர் நமக்காக என்ன செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்து விட்டார். அவர் மரணத்தின் மூலமாக ரட்சிப்பு நமக்கு இலவசமாய் வந்தது. அதே போல் அவருடைய ஜீவியத்தின் மூலமாக இந்த பூமியிலே அவர் ஜீவித்த பொழுது ஒரு கீழ்ப்படிதலான வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார் அல்லவா, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார் அல்லவா, அந்த பரிசுத்தமான வாழ்க்கையின் மூலமாக அவருடைய நீதி நமக்கு நீதியாய் கொடுக்கப்படுகிறது. அப்போ எனக்கு தேவ நீதி எனக்கு நீதியாய் கொடுப்பதுனாலே நான் நீதிமான ஆயிடுவேனா என்று பார்க்கும்போது நாம் நீதிமானாய் நாம் மாறுவோம். ஆனால் நான் நீதிமானான அந்த வாழ்க்கைக்கு பாத்திரமாய் அதை என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய குணங்களிலே நான் அதை வெளிக்காட்ட வேண்டும். அதுதான் சாட்சிகளாய் நாம் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அறிவிக்கிற ஒரு அறிவிப்பாய் இருக்கிறது. அப்படியாக நாம் செய்கிற பொழுது பிசாசை ஜெயிக்கிற ஒரு நிலையில் நாம் வருவோம். அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று வேதத்தில் நம்ம படிக்க முடியும். 2 பேதுரு 3வது அதிகாரம், 2 பேதுரு நிருபம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது பேதுரு அங்கே இவ்விதமாக எழுதுகிறதை நம்ம பார்க்க முடியும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவரை அறிகிற அறிவினாலும் வளருங்கள். ஆண்டவரை அறிகின்ற அறிவினால் நம்மளை வளர ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவருடைய கிருபையினாலே அவரை அறிகின்ற அறிவிலே நாம் வளர வேண்டும். அந்த அறிகின்ற அறிவிலே நாம் வளர்கிற பொழுது அது வெறுமனே வேத அறிவாய் மாத்திரமல்லாமல் அது என்னுடைய குணத்தில் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த சூழ்நிலை நாம் சாட்சிகளாய் கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஒரு சில குறிப்புகளை இந்த வார பாடத்தில் நம்ம கொடுத்துருக்குறாங்க. எப்படி இயேசுவை அறிவிப்பதற்கான ஒரு சில குறிப்புகளை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதில் முதலாவதாக, ஒருவரை நான் அறிந்து கொண்டு காலப்போக்கில் அவரோடு ஒரு ஆழமான நட்பை உருவாக்க வேண்டும். எப்படி அவரை இந்த பூமியில் அறிவிப்பது? ஒரு நபரை சந்திக்கிறோம், நமக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம் அல்லது பழக்கமானவர்களாக இருக்கலாம். எடுத்த எடுப்பிலே கிறிஸ்துவை பற்றி நாம் சொல்லுகிற பொழுது நம்மை மதமாற்ற வந்துகிறார்கள் என்று கூட அவர்கள் நினைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நம்முடைய நோக்கம் அது அல்ல. நம்முடைய நோக்கம் அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். அவர்கள் இதை ஒரு மதமாற்றமாகவோ அல்லது ஏதோ நம்மை எங்கோ ஆலயத்திற்கு அழைக்கிறார்கள் என்ற அந்த எண்ணத்தை காட்டிலும் அது அவர்களுடைய அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது. கிறிஸ்து என்பது உலகத்தின் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய அத்தியாவசியமான தேவை. அவர் ஒவ்வொரு மனிதருக்குள்ளாக வர வேண்டும், கிரியை செய்ய வேண்டும், அவருடைய குணங்கள் மாறப்பட வேண்டும், அவர்களும் பரலோக ராஜ்யத்துக்கு வந்து சேர வேண்டும். அப்போ நம்ம பார்க்கிற பொழுது அவரிடத்தில் முதலாவது நட்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த நபருக்காக பரிசுத்த ஆவியானவருடைய உதவிக்காக ஜெபம் பண்ண வேண்டும். ஆவியானவர் அவருடைய உள்ளத்தில் பேச வேண்டும். அது பிற்பாடு நம்முடைய அனுபவங்களை பற்றி அவரிடத்தில் பேசலாம். அவர்களுக்கு ஏதாவது ஜெபிப்பதற்கான ஜெப குறிப்புகள் இருக்கிறதா என்று நாம் கேட்கலாம். அந்த ஜெப விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். பிற்பாடு அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த நேரத்தில் அவர்கள் மனமுகந்து வருகிற பொழுது கிறிஸ்துவை நாம் அறிவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். இப்போது இந்த உலகமாக இருக்கட்டும் அல்லது பாவத்தில் இருந்த யாராக இருக்கட்டும், எல்லாரும் வழி தப்பி போன நிலையில் இருக்கிறோம். லூக்கா 15வது அதிகாரத்தில் நாம் படிக்கின்ற பொழுது 3 விதமான உவமைகளை அங்கே பார்க்க முடியும். தொலைந்து போன ஆடு, தொலைந்து போன நாணயம், தொலைந்து போன அந்த 2வது குமாரன். மூவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டுமாக மீட்டெடுத்து அவர்களுடைய அந்த மீட்பின் நிமித்தமாக ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை வந்து மகிழும்படி ஆண்டவர் அழைக்கிற ஒரு அழைப்பை நாம் பார்க்க முடியுது. அதே போல்
வழி தப்பி போன பிள்ளைகள் மீது கர்த்தர் காட்டுகிற கரிசனை என்பது மிக மிக ஒரு அதிகமான ஒரு அன்பாய் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஓசியாவுடைய அனுபவத்தை குறித்து இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியாவுடைய நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் சோரம் போனார்கள் என்று அந்த ஓசியா புஸ்தகம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு அதிகமாய் அன்பை காட்டினாரோ அந்த அளவுக்கு தேவனை விட்டு வழிவிலகி போனார்கள். ஆகவே அந்த ஓசியா தீர்க்கதரிசியை கர்த்தர் அழைத்து அவரை ஒரு விபச்சார ஸ்திரீயை திருமணம் செய்ய சொல்லி அதன் மூலமாக அந்த ஸ்திரீ எத்தனை முறை கணவனை விட்டு மீண்டுமாக போனாலும் தொடர்ந்து அந்த கணவன் போய் அந்த ஸ்திரீயை அழைத்து வருவது போல ஆண்டவர் நாம் அவரை விட்டு சபை திருச்சபை என்கிற இந்த மணவாட்டி மணவாளன் என்கிற கிறிஸ்துவை விட்டு எத்தனை முறை விலகி போனாலும் சத்தியத்தை விட்டு விலகி போனாலும் ஆண்டவர் அன்பாய் தொடர்ந்து வழி தப்பி போன இந்த ஆட்டை மந்தைக்குள் கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஆனாலும் அதுக்கான தவணையின் காலம் என்று ஒன்று இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எரேமியா புஸ்தகத்தில் 31வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அங்கே அந்த வழி தப்பி போன பிள்ளைகளுக்கான ஒரு ஆண்டவருடைய ஒரு உருக்கத்தை அல்லது அவருடைய இரக்கத்தை அங்கே நாம் பார்க்க முடியும். எரேமியா 31வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளை நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலனுண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன், என்னை திருப்பும், அப்பொழுது திருப்புவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர். நான் மனம் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்ட பின்பு விழாவில் அடித்து கொண்டிருக்கிறேன். வெட்கி நாணி கொண்டும் இருக்கிறேன். என் இளவயதின் நிந்தையை சுமந்திருக்கிறேன் என்று எப்ராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயம் கேட்டேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அப்போது ராகேலினுடைய அழுகையை கேட்டு எப்ராயிமை நான் மீண்டுமாக மனம் திரும்புதலுடைய அனுபவத்துக்குள்ளாக நான் கொண்டு வருவேன், அவனுக்கு ரட்சிப்பின் திட்டத்தை நான் கொடுப்பேன், நான் மீண்டுமாக சேர்த்துக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறது போல வழி தவறிய பிள்ளைகளாக இருந்தாலும் தேவனுடைய பார்வைக்கு அவர்கள் மறைவானவர்கள் அல்ல என்பது நமக்கு இந்த வார பாடத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு சத்தியமாக அங்கே இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் சகரியா புஸ்தகத்தை நாம் வாசிக்கின்ற பொழுதும் ஆண்டவர் எப்படி தம்முடைய ஜனங்களை வழி தப்பி போனவர்களை மீண்டுமாக கொண்டு வருகிறார் என்பதை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவராக இங்கே உங்கள் வாழ்க்கையின் சாட்சி, உங்கள் செயல்கள், உங்கள் வார்த்தைகள் மற்றும் தேவனை விட்டு விலகி சென்ற உங்கள் துணை அல்லது பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்கிற ஜெபங்கள், இவைகள் அனைத்தும் அவருடைய வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் முற்றிலுமாக மாற்றக்கூடும். பேதுருவுக்காக இயேசு செய்த ஜெபங்கள் எப்படி அவரது எதிர்காலத்தை மாற்றினது என்பதை நம்ம லூக்கா புஸ்தகத்திலும் யோவான் புஸ்தகத்திலும் வாசிக்க முடியும். ஆகிய வசனங்களில் நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்களுக்கு எதிராக உங்கள் மனதில் இருக்கும் எந்த ஒரு துக்கத்தையும் விமர்சனத்தையும் அல்லது கண்டனத்தையும் தேவனிடம் ஒப்படைத்து விடுங்கள். அதற்கு பதிலாக அவர் மட்டுமே தரக்கூடிய அன்பினால் அந்த உணர்வுகளை நிரப்பக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். கடைசியாக எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17லிருந்து 19வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 3வது அதிகாரம் 17லிருந்து 19வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று பவுல் எபேசு பட்டணத்துக்கு எழுதும்போது அங்கே எழுதுகிறார். அப்போது அவரை அறிவியுங்கள் என்று இந்த வார்த்தையில் நம்ம படித்தோம். அவரை அறிவிக்கின்ற அந்த செயலானது அது என்னுடைய வாழ்க்கையிலிருந்து முதலாவது புறப்பட வேண்டும். நான் கிறிஸ்துவை எப்படி அறிந்திருக்கிறேன்,
நான் தேவனை அறிந்திருக்கிற அறிவு என்பது வெறும் வேத அறிவாய் இருக்கிறதா, அல்லது அது ஒரு அனுபவமாக இருக்கிறதா, அது நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவின் அடிப்படையில் இருக்கிறதா? எனக்கு இருக்கிற வேத அறிவு எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை இன்னும் வளர்க்க வேண்டும், பலப்படுத்த வேண்டும். அப்படி இல்லை, எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு சரியில்லை, ஆனால் எனக்கு வேத அறிவு இருக்குது என்று சொன்னால் அந்த வேத அறிவினாலே எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுதான் யூதர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாரகர்கள், இவர்கள் எல்லா இடத்திலும் அந்த வேத அறிவு இருந்தது. அவர்கள் பழைய ஏற்பாட்டை கரைத்து குடித்திருந்தார்கள், அந்த தோராவை முழுவதுமாக படித்திருந்தார்கள், எல்லாவற்றையும் செய்திருந்தார்கள். ஆனால் மேசியாவை ஏற்றுக்கொள்ளவில்லை, மேசியாவை பற்றிய தீர்க்க தரிசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்தவில்லை, புறஜாதியருக்கு வெளிச்சமாக அவர்கள் இருக்கவில்லை. கர்த்தர் விரும்பியபடி அவருடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாக இல்லை. அவர்கள் சாட்சியாக கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்பதுதான் ரட்சிப்பின் திட்டத்திலே தேவனுடைய பங்காய் இருந்தது, தேவனுடைய சித்தமாக இருந்தது. யூதர்கள் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை தேர்ந்தெடுத்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையின் முறை பார்த்து, இந்த லைஃப் ஸ்டைலை பார்த்து, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றிலும் இருக்கிற சத்தியத்தை அறியாத புறஜாதியார் இவங்களுடைய லைஃப் ஸ்டைலை பார்த்து இவர்களை ஆண்டவர் எப்படி நடத்துகிறார், எப்படி அற்புதங்களை அவருடைய வாழ்க்கையில் செய்கிறார், அவருடைய வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை பார்த்து ஈர்க்கப்பட்டு அவர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் வர வேண்டும். அந்த வந்த பிற்பாடு இவர்கள் மூலமாக ரட்சிப்பின் திட்டம் என்றால் என்ன, தேவன் யார், மெய்யான யெகோவா யார் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டமாக இருந்தது. யூதர்கள் மூலமாக புறஜாதியாருக்கு உலகமெங்கும் சத்தியம் போய் சேரப்பட வேண்டும் என்று சொல்லி, ஆனால் அதில் அவர்கள் தவறினார்கள். இன்றைக்கு அந்த பொறுப்பு நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக அவர்கள் தவறின காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கை முறை வேறாக இருந்தது, அவர்களுடைய உபதேசம் வேறாக இருந்தது. அவருடைய உபதேசம் எல்லாம் அவருடைய கல்வி, அவருடைய வேத அறிவை தான் காட்டியதே தவிர தேவனுடைய அன்பை வெளிக்காட்டவில்லை. இதுதான் நம்முடைய வேத அறிவும் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். ஆகவே தான் மன்ன வசனத்தில் நம்ம வாசித்தோம், இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். ஆண்டவர் நமக்கு போதுமான தாளந்தை கொடுத்திருக்கிறார், வேத அறிவை தந்திருக்கிறார். அது காலை தோறும் நம்மை எழுப்புகிறது. கற்றுக்கொள்ளுவர்களைப் போல நாம் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற உபகரணங்களை வைத்து, நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வெளிச்சத்தை வைத்து அநேகரை இந்த வெளிச்சத்திற்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த 11 வார பாடத்திலும் நம்ம கற்றுக்கொண்டது போல நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம், அல்லது அந்த உறவில் நாம் எப்படி நம்மை வளர்த்து கொள்ளலாம் என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த காரியங்களை எல்லாம் அனுபவமாக வைத்து நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு வளர்கிற பொழுது அதை நான் எப்படி அறிவியாமல் இருக்க முடியும்? இந்த கடைசி காலத்திற்கான செய்தியை ஆண்டவர் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் வைத்திருக்கிறார், முத்தூதின் செய்தி. இந்த முத்தூதின் செய்தியை நாம் அறிவிக்க வேண்டிய கட்டாய நிலையில் இருக்கிறோம். அதை எப்படி அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக, என்னுடைய நடைமுறை வாழ்க்கையின் மூலமாக தேவனுடைய அன்பு வெளிப்பட வேண்டும். என்னுடைய குணங்கள் மூலமாக என்னை பார்க்கிற நபர்கள், என்னிடத்தில் பேசுகிற நபர்கள், என்னிடத்தில் சம்பாஷிக்கிறவர்கள், என் குடும்பத்தினர், என் உறவினர், என் குடும்ப அங்கத்தினர்கள், நான் வேலை செய்கின்ற இடங்களிலே, நான் பிரயாணப்படுகின்ற இடங்களிலே, நான் பொது தலங்களில் இருக்கிற பொழுது, பொது இடங்களில் இருக்கிற பொழுது அங்கே என்னை கடந்து வருகிறவர்கள், இவர்களின் வாயிலாக இவர்கள் நம்மை பார்க்கிற பொழுது இவர்களிடத்தில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறது, இவர்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறார்கள் என்கிற ஈர்ப்பு அவர்களிடத்தில் வர வேண்டும். அப்படி வருகிற பொழுது அது என்னுடைய வாழ்க்கையை சாட்சியாக அங்கே அறிவிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்த கட்டமாக சத்தியத்திற்குள்ளாக அவர்களை வழிநடத்துவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த அனுபவம் நமக்கு கொடுக்கும். அப்படி கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் விரும்பிய பிரகாரம் நம்முடைய வாழ்க்கைக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு தேவ திட்டம், சித்தம் என்னவென்று சொன்னால், நாம் அவருக்குள்ளாக நெருக்கமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அநேகரை கிறிஸ்துக்குள்ளாக நெருக்கமாய் கொண்டு வர வேண்டும், அவருடைய உறவுக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். இதுதான் தேவனுடைய ஒரு திட்டமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட திட்டம், அப்படிப்பட்ட சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் விளங்குவதற்கு தேவ பலத்தையும் பரலோகத்தின் ஞானத்தையும் கர்த்தரிடத்தில் கேட்போம். கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இது வல்லமை உள்ள தேவனுடைய ஊழிய பணியிலே உங்கள் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான் அன்புள்ள தகப்பனே, இந்த நல்ல வேளையிலே
மற்றும் ஒரு பாடத்தை நாங்கள் படிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் நாங்கள் உம்மோடு கூட நெருங்கிய உறவில் வளரவும் அதன் வெளிப்பாடாய் அநேகருக்கு உம்முடைய அன்பை எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக வெளிக்காட்டவும் கர்த்தர் எங்களை பயன்படுத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த பாடம் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். ஆமேன்.